ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொருளை நம்ம தயாரித்து சேல்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. டெய்லியுமே ஒரு சிறிய முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய சூப்பரான தொழிலை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான சிறு தொழில் பற்றி பல வகையான தொழில் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பதிவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிறு தொழில் தான். இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம கற்கண்டு தயார் செய்கிற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை மூலம் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த தொழிலை வந்து யார் வேணாலும் ரொம்பவே ஈஸியாக வீட்டிலேருந்தே செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு ரெடி பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் இந்த தொழிலை செய்யணும்னு இல்லை. இந்த தொழிலை செய்ய எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வந்து கொஞ்சமாக எப்படி ரெடி பண்ணலான்னு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே அளவு வச்சு நீங்கள் பொருளை ரெடி பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா என்னென்ன மூலப்பொருள் தேவைன்னு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வெள்ளை சக்கரை, தண்ணி, டிரான்ஸ்பரண்ட் இருக்கிற பேக்கிங் கவர், இந்த மூலப்பொருள் எல்லாம் தேவைப்படுது. இப்போ எவ்வளவு அளவு சேர்த்து ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம சுத்தமான 500 கிராம் அளவில் சர்க்கரை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 500 கிராம் சர்க்கரைங்கன்னா 750 மில்லி அளவில் நம்மனா தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு என்ன பண்ணால் கொதிக்க வைக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் சர்க்கரையோட அளவு வந்து அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி என்ன பண்ணால் 2 மடங்காக எடுத்துக்கலாம். தண்ணி சர்க்கரை நம்ம நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணால் சர்க்கரை மேலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் அழுக்கு வந்து வரும். அது என்ன பண்ணால் நம்ம அப்படி என்ன பண்ணால் ஒரு கரண்டி வச்சு தண்ணி மேலே வர அழுக்கு மட்டும் என்ன பண்ணால் தனியாக எடுத்து நம்ம கீழே ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாகு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேறு பாத்திரத்தில் வந்து 500 கிராம் அளவில் சர்க்கரை நம்ம போட்டுட்டு நல்லா பரப்பிட்டு என்ன பண்ணால் ரெடி பண்ண சர்க்கரை பாகு வந்து அதில் ஊற்றிட்டு அந்த பாத்திரம் என்ன பண்ணால் வெள்ளை துணி போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சிடணும், எறும்புலாம் என்னமே போகாமல். ஒரு வாரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவரில் பேக் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸில் நீங்கள் தெரியணும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்னு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்ட்டு பார்த்தோம்னா பேக்கரியில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்டில், மளிகை கடையில், ஸ்நாக்ஸ் கடையில், ஸ்கூலில், காலேஜு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற கேன்டீன்லலாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் நம்ம முதலீடு இருந்தாலே போதும். தினமும் வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மூலிமா லாபமும் எடுக்கலாம். வீட்டில் இருந்து ரொம்பவும் சிம்பிளாக இந்த தொழில் ஆரம்பித்து கை நிறைய வருமானமும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.